எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சொர்தம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகந்த அல்சயம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று 28/12/2025. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3 முதல் 4 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய திதி அஷ்டமி திதி காலை 7:46 வரை. பின்பு நவமி திதி, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், யோகம் வரியான் நாம யோகம் காலை 7:02 வரை. பின்பு பரியம் நாம யோகம். கர்ணம் பவகர்ணம் காலை 7:46 வரை. பின்பு பாலவ கர்ணம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான். கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. ஒரு 20 ரூபா தான் வரப்போகுது. இந்த மார்க்கரை வச்சு நீங்க உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து நீங்க மணிக்கட்டில் எழுதணும். எழுதும் போதே உங்களோட பிரார்த்தனையை நினைச்சிட்டு தான் எழுதணும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினைச்சிட்டு வந்து எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஒரே பிரார்த்தனையா இருக்கணும். ஒரு பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் 90 நாள் வரைக்கும் அதே சிந்தனையா இருந்து தான் நீங்க எழுதணும். எழுதக்கூடிய நேரங்கள் காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார, அப்புறம் 8 to 9 இந்த டைமிங் எல்லாம் பழைய வீடியோஸ்ல இருக்கும், பார்த்துங்க. இல்லை புதுசாக வேணுங்கிற கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, டைம் குறிச்சு கொடுக்குறேன். இன்று மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. துலாம் ராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. இது காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வேணுமானாலும், உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு, யூசர் நேம் இதெல்லாம் வேணாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக குரு காணிக்கை பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? இந்த மாதம் முழுவதுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2026 புத்தாண்டு ராசி பலன் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறோம். இது வரைக்கும் தனுசு ராசி 9 ராசிக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு தான் புதுசாக நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்துட்டு வாங்க. மேச ராசிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் ஒரு ராசிக்கு 3 நாள் எடுத்து கூட பிறந்தவங்க உட்பட எல்லாத்துக்கும் இந்த ராசி பலன் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் பொருள் கொஞ்சம் தேடி அலையக்கூடிய சூழ்நிலை தான். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இவங்க வந்து வேலைக்கு அதிகப்படியான முயற்சி, இல்லது காசு பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வாங்குறதுக்காண்டி அதிகப்படியான முயற்சி, அதிகப்படியான அலைச்சல்கள் வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் இருக்கும்.
இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பேச்சை வந்து பெருமை பத்தி பேசக்கூடாது. பொதுவா மகர ராசி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனாலும் இந்த ஆண்டு கிரக நிலவரத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தன்னை பத்தி பெருமையா பேசிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் புதுசா உருவாகும். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க பேச்சுல 2 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீதி நியாயத்தை பத்தி அதிகமா கடந்த 1.5 ஆண்டுகள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. சின்ன வயதா இருந்தாலும் பெரியவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பக்குவம் உடைய இந்த பேச்சு வந்து இவங்களுக்கு வந்து உண்டு. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பேச்சுல வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியா இருந்திருக்கும். கடைசி இந்த 1.5 வருஷம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து தன்னோட மூத்த சகோதர சகோதரியால் வந்து நன்மைகள் வந்து உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும். அவங்களால ஏதாவது ஒரு ஆதாய நன்மைகள் வந்து இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மகர ராசியில ஒரு குழந்தை பிறந்திருந்தாவே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல நிலை வந்து இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சுய சம்பாத்தியம் வந்து உண்டு. மகர ராசியில் உள்ளவங்க சுயமா சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல் அல்லது கண் இதுல சின்னதா குறை வரும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாரும் சாபம் வந்து மேக்சிமம் கொடுத்துடக்கூடாது யாருக்குமே இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 நாக்கு காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு பேசக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேச்சு அடிக்கடி மாறுன்னு கூட சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பேச்சுல பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து யாருக்கு இந்த ஆண்டு வந்து சாபம் மட்டும் கொடுக்க கூடாது. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க வந்து பாத்துங்க. பல் அல்லது கண்ணுல வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. சுய சம்பாயத்துல தான் இவங்க வந்து வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இவங்களோட வார்த்தைக்கு சமுதாயத்துல வந்து ஒரு மதிப்பு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அதனாலதான் இவங்க வந்து தற்பெருமையா பேசிக்குவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க கூட பிறந்தவங்க இளைய சகோதர சகோதரி. ஓகேங்களா? அவங்க இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, மண்மனை வாகன யோகம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு. அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும். மகர ராசியில பிறந்த இளைய சகோதர சகோதரிக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து இந்த ஆண்டு வந்து உண்டு. அவங்களுக்கும் இவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து ஏற்படும். ஏன்னா அதுல ஒரு சின்ன பொறாமை கூட இருக்கலாம் கூட எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்க வண்டி வாகனம் எல்லாம் வாங்குறதுனால இவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இஷ்யூ வந்து கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து இவங்களோட அம்மா மகர ராசியில பிறந்தவங்களோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா கோவில் பணி அதிகமா செய்வாங்க இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு, புனித பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இயல்பாவே கிடைச்சிரும். அந்த மாதிரி செலவு செஞ்சா ரொம்ப நல்லது. இல்லைன்னா இவங்களோட தாய்க்கு வந்து இவங்க மருத்துவ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதை தவிர்க்கிறது இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போறது, கோயிலுக்கு வந்து டொனேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டாங்கன்னா அம்மாவுக்கு வந்து அந்த ஆரோக்கியம்ங்கிறது வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி வந்து இவங்களோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலம் கிடைக்கிறது அல்லது நல்ல கற்பனை வளம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்கும். இவங்களுக்கு கலை நாணம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாட்டங்கள் அதிகமாக ஏற்படும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? மகர ராசிக்கு இப்ப மகர ராசியில பிறந்த ஒரு பெண்மணிக்கு இந்த ஆண்டு குழந்தை பிறக்குது அப்படின்னால் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் போன ஜென்மத்திலே அம்மாவா இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? மகர ராசியில ஒரு குழந்தை இந்த ஆண்டு ஒருத்தங்களுக்கு வந்து பிறக்குதுன்னா அவங்க தான் போன ஜென்மத்திலும் அதே தாயா தான் இருந்திருப்பாங்க. முன் ஜென்மம் அப்படிங்கிறது இதுதான் சொல்லுவாங்க. இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய மகர ராசியில பெண்கள் இருந்து பிறக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? அதாவது பெண்கள் மகர ராசியில பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு, அவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு தாய் இந்த பிறப்பு மட்டும் இல்லை முற்பிறவிலும் இவங்க வந்து தாயா தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. கலை நாணம் எல்லாமே கலையில சம்பந்தப்பட்டது ஈடுபாடெல்லாம் அதிகமாக இருக்கும். மீதியை வந்து நம்ம மகர ராசியோட தொடர்ச்சியா நம்ம நாளைக்கும் வந்து பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.